1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இதனுடைய பொருள் என்ன? பவுல் சொல்கிறான் கொரிந்து மக்களே, நாங்கள் உங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய நன்மைகளை விதைச்சிருக்கிறோம், உங்களுக்காக எவ்வளவோ ஜெபிச்சிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவோ வசனத்தை நாங்கள் போதிச்சிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளோ ஆலோசனை சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோம், பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தியிருக்கிறோம், உங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய நன்மைகளை விதைச்சிருக்கிறோம், ஆவிக்குரிய நன்மைகளை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதற்கு பதிலாக, அதுக்கு கைமாறா சரீர நன்மைகளை அறுப்பது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு கைமாறா உங்களிடத்திலிருந்து நான் பொருளாதார நன்மைகளை அல்லது சரீர நன்மைகளை நிச்சயமாக நான் அறுக்க முடியும் என்று அங்கே சொல்கிறேன். ரோமர் 15:27 இதே போன்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. ரோமர் 15:27. யூதருடைய ஆவிக்குரிய நன்மைகளில் புறஜாதியார் பங்கு பெற்றிருக்கிறார்கள். புறஜாதியார் ஆகிய நாம், நம்மை போன்றவர்கள், இந்தியர்கள், தமிழர்கள், யூதர் அல்லாத எல்லாரும் யூதர்களுடைய ஆவிக்குரிய நன்மைகளை தான் நாம் அதில் தான் பங்கு பெற்றிருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு யூத வம்சத்தில் தான் பிறந்தார். இயேசு கிறிஸ்து முதல்ல யூதருக்கு தான் சொந்தம், ரெண்டாவது தான் நமக்கு சொந்தம். மனுஷீகத்தில் நம்ம பேசினா அவர் யூதர்களுக்கு தான் சொந்தம், ரெண்டாவது தான் நமக்கு சொந்தம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். வேத புஸ்தகம் யூதர்கள் வழியாகத்தான் கொடுக்கப்பட்டது. வேத புஸ்தகம் எழுதப்பட்டதெல்லாம் யூதர்கள் வழியாக தான் எழுதப்பட்டது. அவர்கள் தான் கருவிகள். எழுதினவர்கள் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 1-2 பேரை தவிர எல்லாரும் யூதர்கள் தான். அப்போ அவர்களால் தான் நமக்கு பைபிள் கிடச்சிது, அதில் நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம். சாட்சிகள், முன்மாதிரிகள், ஆபிரகாமாக இருக்கட்டும், ஆபிரகாமிலிருந்து எல்லாருமே, அந்த ஆபிரகாம் யூத வம்சத்தினுடைய பிதா, ஈசாக்கு யூத வம்சத்தினுடைய பிதா, யாக்கோபு யூத வம்சத்தினுடைய சாபகர், அவன்தான். எல்லாரும் அதுக்கப்புறம் அதில் வந்த எல்லாரும், தாவீதிலிருந்து எலியா, எலிசா, யோசுவா, திரளான சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இன்றைக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடிய சாட்சிகள், முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சாட்சிகள், நமக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய சாட்சிகள் எல்லாம் யூதர்கள் தான். அப்போ அதில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீர ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கணும். யாருக்கு எழுதுறான்? ரோமருக்கு எழுதுறான். அதனால தான் பஞ்சம் வந்தபோது என்ன பண்ணாங்க? உலகம் முழுவதும் பஞ்சம் வந்தது. புறஜாதியார் என்ன பண்ணாங்க? பணம் சேகரித்து யூதர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 11:29 அப்போஸ்தலர், அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 30 அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். உலகம் முழுசும் பஞ்சம். அதில் யூதேயா தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. கிரேக்கர்கள், ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிறவங்க ஓரளவு வசதி வாய்ப்போடு இருந்தாங்க. அவங்க அந்த பஞ்சத்தில் தாக்கு பிடிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்டது யூதேயா தான். ஆகவே அவர்களெல்லாம் பணம் சேகரித்து தர்ம சகாய ஊழியம் என்று அது அழைக்கப்படுகிறது, பவுலும் பர்னபா கையில் கொடுத்து விட்டாங்க. அவர்கள் அதை யூதேயா சகோதரருக்கு கொடுத்தார்கள். அதே தான் மறுபடியும் ரோமருக்கு எழுதும்போது, உலகத்தையே அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த ரோம மக்களுக்கு எழுதும்போது எழுதுகிறான், இஸ்ரவேல் மக்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே பொருளாதார ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். இது முக்கியமான ஒரு கடமை. பாருங்கள்,
தாய் தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்கள், நம்மை பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தினவர்கள், நம்மை பலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தினவர்களுக்கு நம்முடைய பொருளாதார நன்மைகளை பகிர்ந்து நாம் கொடுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எடுத்துக்கொண்டோம். அவர்கள் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்தார்கள். நாம் அவர்களுக்கு கைமாறாக பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மை விட அவர்கள் வசதியாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் அவர்களுக்கு ஒரு நன்றி கடனாக, நன்றியின் அடையாளமாக நிச்சயமாக கொடுக்க வேண்டும். என்ன ரட்சிப்புக்குள்ள ஒரு ஊழியக்காரர் நடத்தினார். அவரை ரொம்ப சந்திக்கவோ ரொம்ப உதவி செய்யவோ என்னால் முடியல. ஒரு சின்ன ஒரு காணிக்கை தான் அவருக்கு கொடுக்க முடிஞ்சது. ஒரு தடவை தான் சந்தித்தேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது என்கிட்ட இருந்த ஒரு சின்ன காணிக்கை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவர் இறந்த போது தான், இறந்தது கூட எனக்கு தெரியாது, அதனுடைய ஸ்தோத்திர கூட்டத்துக்கு தான் போனேன். அப்போது அவங்களுடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க ஏற்கனவே. ஒரே ஒரு மகள் தான். அப்போ என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல கேட்டேன், மகா எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யலாமா என்று கேட்டேன். இல்லை, அவங்க வசதியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஊழியமும் செய்யலை, உலக வேலையில் இருக்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு டிவி நிகழ்ச்சியாவது தயாரிப்போம் அந்த ஊழியக்காரரை பற்றி. மகளை வைத்து மகளை பேட்டி கண்டு அவருடைய வாழ்வு ஊழியத்தை பற்றி ஒரு டிவி பேட்டி நிகழ்ச்சி தயாரித்து வெளியிடலாம், டிவியில் ஒளிபரப்பலாம் என்று தீர்மானித்தேன். அந்த டிவி நிலையத்திலே, நான் பிரசங்கிக்கிற டிவி நிலையத்திலே பேசினேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் அவரை ஏற்கனவே நாங்கள் பேட்டி எடுத்துட்டோம், விவரமாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தெல்லாம் பேட்டி எடுத்துட்டோம், திருப்பி அதை ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்காதுன்ட்டாங்க. அதனால் நான் விட்டுட்டேன். நம்ம முயற்சி பண்ணணும். என்னை ஞானஸ்தானத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே நடத்தின போதகர், அவருக்கு என்னால் முடிந்தவரை, அவரும் கர்த்தர் அவரே நல்லா தான் வச்சுருந்தார். ஆனாலும் என்னால் முடிஞ்சவரை அவருக்கு நான் அவ்வப்போது காணிக்கைகளை கொடுத்து என்னுடைய நன்றி கடனை கொஞ்சம் அடைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். என்னை தலைமை பண்புக்குள்ளே நடத்தின, ஆவிக்குரிய வரங்களுக்குள்ளே நடத்தின ஊழியக்காரர், அவருக்கும் நான் ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறேன். அவருக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதே போல் என்னை ஆவிக்குரிய தலைமை பண்பை எனக்கு கற்றுக் கொடுத்த ஊழியக்காரர், அவருக்கும் நான் ஓரளவுக்கு செய்வதற்கு, அவங்க எனக்கு ஆவிக்குரிய நன்மைகளை செய்ததற்கு அது ஈடு ஆகாது. ஆனாலும் என்னை ஆவிக்குரிய வரங்களுக்குள்ளே நடத்தினவரும் இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் தலைமை பண்புக்குள்ளே என்னை நடத்தின என்னுடைய முன்மாதிரி தேவனுடைய மனிதன் இன்றைக்கும் ஆண்டுடைய கிருபையால் அவர் இருக்கிறார். என்னால் முடிஞ்ச சரீர உதவிகள் நிறையா செஞ்சுருக்கிறேன் அவருக்கு. இன்றைக்கி இப்போவும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறேன், என்னுடைய உடல் உழைப்பை அவருக்கு நான், அவருடைய ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன். பொருளாதார ரீதியாகவும் அவர் என்னை விட வசதியாக இருக்கிறார். ஆனாலும் நன்றி கடனின் அடையாளமாக அவ்வப்போது நான் அவருக்கு ஓரளவுக்கு செய்வது உண்டு. அவருடைய ஊழியத்திற்கு அது ஈடாகாது, இருந்தாலும் நான் செய்வது உண்டு. அதனால் சின்ன சின்ன விதத்தில் உதவியாக இருக்கிற, ஆவிக்குரிய ரீதியாக உதவியாக இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு காணிக்கைகளை கொடுப்பது உண்டு, அல்லது சரீர உதவி செய்வது உண்டு, நேரத்தை அவர்களுக்காக செலவு பண்ணுவது உண்டு. அதனால் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களுக்கு திரும்ப பொருளாதார நன்மைகளை, சரீர நன்மைகளை, உடல் உழைப்பை, நேரத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். அது ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம், முக்கியமான ஒரு விதிமுறை, ஆவிக்குரிய விதிமுறை. நம்ம என்னதான் இருந்தாலும் விதிமுறை தான். தண்ணீர் மேலே இருந்து கீழே வரும், அந்த விதிமுறையை மாற்றவே முடியாது. அற்புதம் பண்ணால் தான் மாற்ற முடியும். அது மாதிரி சில ஆவிக்குரிய விதிமுறைகள் இருக்குது. சரீர நன்மைகளை விதைச்சவங்க ஆவிக்குரிய நன்மைகளை விதைச்சவங்க சரீர நன்மைகளை அறுக்கணும். இப்போ எனக்கும் அப்படி சிலர், எல்லாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிலர் என் மூலமாய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பெரிய சபையின் போதகராக இருக்கிறார். 32-34 சபைகளுக்கு தலைமை போதகராக இருக்கிறார்.
என்னை ரொம்ப நேசிப்பார், மதிப்பார். எனக்கு பொருளாதார நன்மைகளையும் அவர் ஓரளவுக்கு அதை பகிர்ந்து கொள்வார். அது மாதிரி இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க. என் மூலமாக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றவர்கள் தங்கள் பொருளாதார நன்மைகளை என்னோடு பகிர்ந்து கொள்வார்கள். நான் தேவையில் இல்லாட்டாலும் கர்த்தரை நான் நடத்தினாலும் கூட அது ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கும், பெரிய உற்சாகத்தை எனக்கு கொடுக்கும். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டனோ அவர்களுக்கு என்னுடைய பொருளாதார நன்மைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப உற்சாகம் அடைவாங்க. பொருளாதார உதவி என்பது உதவி கிடைக்கிறது ஒரு பக்கம், அவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஆகவே இந்த ஃபார்முலாவை, இந்த விதிமுறையை பின்பற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.